சின்ன மருமகள்ல அழுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மலர் காலையில எல்லாருக்கும் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இது மூணும் பார்த்தா கீழே வரவே இல்லை. அப்பத்தா அடியே இன்னும் அந்த ஈஸ்வரி வரல, நீ மேலே போய் அவளுக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் மலர் பார்த்தா காஃபியை கொண்டுட்டு இங்கே மாடிக்கு போகிறாங்க. அங்கே இந்த ஐஸ்வர்யாவும் சித்ராவும் பார்த்தா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஐஷு ஒரே ஒரு தடவை அந்த தமிழ் குரல்ல மட்டும் பேசி காட்டே, அது எப்படி ஐசு அச்சு பேசுறாம அவளை மாதிரியே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், இது என்ன பெரிய மேட்ரா என்ன, இரு நான் உனக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பார்த்தா இங்கே தமிழ் குரல்ல ஏதோ பேசுது. அப்பதான் மலர் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் குரல் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா மலர் தமிழ் அங்கே இங்கேன்னு சொல்லி தேடுறாங்க. இங்கே ரூமுக்குள்ளே இருந்து பார்த்தா தமிழ் குரல் கேட்குது. என்ன ரூமுக்குள்ளே இருந்து தமிழ் குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் பார்த்தா கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுற சத்தத்தை கேட்டதுமே இங்கே ஐஸ்வர்யா பார்த்தா தமிழ் மாதிரி பேசுறத நிப்பாட்டிடுது. ஐஷு இரு அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து கதவை திறக்குது. கதவை திறக்கையில என்ன அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், இல்லை காஃபி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் சித்ரா காஃபியை வாங்கவும் மலர் பார்த்தா உள்ள அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை. என்ன எதுக்கு இப்போ ரூமுக்குள்ளே பார்க்குற அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் பார்த்தா மலர் வந்துடுறாங்க. ஆனால் தமிழ் குரல் மாதிரி கேட்டுச்சே, தமிழ் பேசுன மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு ஒன்றுமே புரியலை. சரி இந்த ரூமுக்கிட்டே நிற்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்தா ரூமுக்கிட்டே நிற்கிறாங்க. ஐஷு நல்ல வேலைக்கு அந்த மலரு கதவை தட்டுனா, நீ அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னு வை, என்ன தமிழ் குரல்ல பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலருக்கு சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், அவளே சரியான தற்குறி, படிக்காதவ, அவளுக்கு என்ன சந்தேகம் வரப்போகுது, இன்னொன்னு அவ எதுக்காக முதல்ல இந்த வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், இதெல்லாம் பார்த்தா மலரு கதவு கிட்ட நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மலருக்கு பார்த்தா கோபம் பயங்கரமா வருது. ஐஷு அவளை எப்படியாவது அம்மா வீட்டை விட்டு துரத்தலான்னு தான் பாக்குறாங்க. ஆனா இங்கே இருக்கிற அந்த ராஜாங்கம் பெரியப்பாவும் அந்த மோகனா பெரியம்மாவும் தான் அவளை வெளியில் அனுப்பாமல் இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. போஸுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனதுனால தான் அவள் இங்கே இருந்தா. போஸுக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 2 பேர்த்தையும் அத்து விட்டதுக்கப்புறம் கூட அவளை வெளியே துரத்தி விடாமல் அவளை இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சித்ரா பேசவும், சரி முடிஞ்ச அளவுக்கு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாருங்க, எனக்கு அவளை பார்த்தாலே இரிட்டேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், கவலைப்படாத ஐஷு, அவளை கூடிய சீக்கிரம் வெளியே அனுப்பலாம். சரி நீ கண்டினியூ பண்ணு, அந்த தமிழ் மாதிரி இங்கே பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா சொல்ல ஐஸ்வர்யா பார்த்தா தமிழ் மாதிரியே பேசி கிண்டல் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா மலர் கேட்டுறாங்க. மலர் இதை கேட்டதுமே மலருக்கு ரொம்ப சந்தேகம் வருது. தமிழ் நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலைன்னு சொல்கிறா, ஆனால் அவங்க அப்பா நீதான் அத்தா பேசுன, உன் குரல் எனக்கு தெரியாதான்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒருவேளை இவ தான் தமிழ் குரல்ல தமிழ் ஃபோன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு சந்தேகம் வருது. வேகமாக பார்த்தா மலரு கீழே வந்துட்டு தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தமிழை பார்த்தா ஃபோன் எடுக்கலை. அடுத்தும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா தனம் ஃபோன் எடுக்குது. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அக்கா நான் தனம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், தனமா தனம் தமிழ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், அக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கு, என்னக்கா எது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும், ஆமாம் தனம் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு அந்த ஐஸ்வர்யாவும் சித்ராவும் ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கதை நான் கேட்டேன். அந்த ஐஸ்வர்யா அப்படியே அச்சு அசல் நம்ம தமிழ் மாதிரியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்னக்கா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும், அட ஆமா தனம் அப்படியே தமிழ் மாதிரியே பேசி இந்த சித்ரா கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்லவும், அக்கா எனக்கே இப்பதாக்கா தோணுது, எங்க அக்கா பொய் சொல்லவே மாட்டா, பொய் சொன்னாலும் அதுக்கு கண்டிப்பா நான் பொய் சொன்னேன்னு சொல்லிடுவா. அவ இந்த அளவுக்கு ஆணித்தரமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஐஸ்வர்யா, அந்த பைத்தியக்காரி ஐஸ்வர்யா, அந்த திமிரு பிடிச்ச ஐஸ்வர்யா, அவ தான் அக்கா குரல்ல அக்கா ஃபோன்ல இருந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது ராஜாங்க மாமான்னு சொல்லி அப்ப அவ தான் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், ஆமா தனம் எனக்கும் இதுதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அக்கா இதை அவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா, ஏன்னா அவ அக்காவை பழி வாங்கன்றதுக்காகவே இதை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லவும், தனம் இதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அவளை பார்த்தீங்கன்னா நல்ல 4 அரை கண்ணத்துல சேர்த்து அரைஞ்சு அவகிட்ட எப்படியாவது இதை பத்தி கேட்டு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், தனம் நான் இப்படி செஞ்சேனா அவ செய்யவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சிருவாளே, அவ இப்படி பேசுறத எப்படியாவது ஒரு வீடியோ எடுத்தாதான்
கண்டிப்பா இவ இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணி தான் தமிழ் அப்பா கிட்ட பேசியிருக்கான்னு சொல்லி நம்ம ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவோ, அதுவும் சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ இப்படி செஞ்சிருக்கான்னு நினைக்கையில எனக்கு அவ்வளவு கோபம் வருதுக்கா. அக்கா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அந்த பரதேசி பிடிச்ச அந்த ஐஸ்வர்யா தானக்கா. அவ மட்டும் அப்படி ஒரு விஷயத்த செய்யாம இருந்திருந்தானா அக்கா மேல இப்படி பழி விழுந்திருக்குமா? மாமா தான் அக்காவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பாரா? இல்ல அக்கா தான் உங்க உறவே வேணான்னு சொல்லி அத்து விட்டு வந்திருக்குமா? அக்கா அப்படி வயிற்றுல பிள்ளையோட இங்க வந்து இருக்கையில பாக்குறதே எனக்கு கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லல. எதுக்கும் கவலைப்படாத தனம், அவளுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், சரிக்கா அங்க என்ன நடந்தாலும் நீங்க எனக்கு போன் பண்ணி உடனே எதா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம நிரூபிச்சா போதும். சேது மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா போதும். சேது மாமா இதை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அக்காவை தேடி அவரே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், சரி தனம், நான் அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு சொல்லிட்டு அவளை வேவு பாக்குறதா எனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பார்த்தா போனை வைக்க, இங்க மலரு பார்த்தா மாடிக்கு போயிட்டு ஐஸ்வர்யா ரூமுக்கு போறாங்க. ஏய் என்ன எதுக்குப்பா வந்த? இப்பதானே காஃபி கொடுக்குறேன்னு வந்த அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், இல்ல ரூம் எல்லாம் கூட்டி மாப் போடணும் அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், மாப் போட போறியா இப்பயா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், ஆமா இப்ப மாப் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், சரி சரி போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா மலரை ஒரு பொருட்டாவே நினைக்கிறதுல, மலரை பார்த்தா வேலைக்காரியை விட மோசமா நடத்தவும் இதெல்லாம் பார்த்தா மலருக்கு கோபமா வருது. மலரும் பார்த்தா மாப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேணுனுக்கே பார்த்தா ஐஸ்வர்யா அங்கே இருக்கிற காஃபி டம்ளரை தட்டி விடவும் காஃபி பார்த்தா கீழே கொட்டிடுது. இதை பார்த்ததும் மலருக்கு பயங்கரமா கோவருது. ஏய் என்ன மறைச்சு பாக்குற? காஃபி கொட்டிருச்சுல கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், ஏன் நான் மா போட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியாதா? இந்த டம்ளரை நீ இப்ப வேணுனுக்கு தான் தட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், ஏய் ஆமாடி வேணுனுக்கு தான் தட்டி விட்டேன். உனக்கு இந்த வேலை செய்யறதை விட உனக்கு அப்படி என்னடி வேலை? இந்த வீட்டுடைய வேலைக்காரி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா திமிரா பேசவும், மலரு பார்த்தா கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. வாய மூடு. யாரடி முதல்ல நீ? யாரு நீ? உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடி சம்பந்தம்? இத்தனை நாள் எங்கிட்ட நீ இருந்த? எதுக்கு நீங்க வந்த? போசு காவியா கல்யாணத்துக்கு தானே நீங்க வந்த? கல்யாணமே முடிஞ்சு பல மாசம் ஆயிருச்சு. விருந்தாடியா வந்தம்மா விருந்த தின்னம்மா ஊரு போய் சேர்ந்தம்மான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க ஏதேதோ பிரச்சனைக்கு நீ காரணமா இருக்கையில அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், இங்க ஐஸ்வர்யா பார்த்தா பயங்கரமா முறைச்சு பாக்குது. ஹேய் என்னையே அடிச்சிட்டல நீ, ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு மலர் அடிக்கிறதுக்காக ஐஸ்வர்யா கையை ஒங்கவும் மலரு பார்த்தா கையை தடுத்துறாங்க. ஏய் நீ திமிரா நடந்த அந்த திமிருக்கு கிடைச்ச பதில் தான் இது. இதுக்கும் மேல ஏதாவது திமிரா நடந்தேன்னு வை, அப்புறம் இந்த மலரை நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். இங்க பாருடி, உனக்கு ஒரு நாள் இருக்கு. இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு நீயும் ஒரு காரணம் தான். நீ என்னென்ன செஞ்ச, ஏதெல்லாம் செய்ய போற, என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனையும் ஆதாரத்தோட இந்த வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி நிரூபிச்சோன்னு வை. நீ துண்டை காணா துணியை காணான்னு மறுபடியும் அந்த மானுக்கு ஓடுற மாதிரி ஆயிரும். வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வை, வாயெல்லாம் அடிச்சு உடைச்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவோ ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தா பயமாயிருது. என்னை அடிச்சிட்டேல இரண்டி உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோவத்தோட பார்த்தா வெளியே போகவும், மலருக்கு பார்த்தா இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல. இவ தமிழ் குரல்ல பேசுறான், இவ பேசுனதை நம்ம கேட்டோம். இவ தான் பேசினா, இவ தமிழ் குரல்ல தான் பேசி தமிழ் அப்பா கிட்ட பேசினான்றது எப்படியாவது நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மலர் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.